ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான சிங்க கதை சொல்ல போகிறேன். வாங்க எல்லாரும் கேட்கலாம். ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சான். அந்த காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சான். அந்த சிங்கம் பொல்லாத சிங்கமா. அந்த சிங்கம் தனக்கு பசி இல்லைன்னா கூட எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி கொன்னுடுமா. அதனால இந்த சிங்கத்தை பார்த்தா எல்லா விலங்குகளுக்கும் பயமா. காட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ளேயும் போய் வீடுங்களில் வளர்க்குற ஆடு மாடு எல்லாத்தையும் அடித்து கொன்னுடுமா. அதனால் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற மக்களுக்கும் இந்த சிங்கத்தை பார்த்தா ரொம்ப பயமா. நான் யார் தெரியுமா? நான் தான் இந்த காட்டுக்கும் இந்த ஊருக்கும் ராஜா. என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஹா தப்பிச்சு ஓடவா பார்க்குற? ஒன்றை கொல்லாமல் விட மாட்டேன். ஆடுகளா, எங்கே ஓடுறீங்க? என்கிட்ட இருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது. இப்படியே இந்த சிங்கம் எல்லாத்தையும் கொன்னுக்கிட்டே இருந்துச்சான். அப்போ அந்த ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம். இந்த சிங்கம் ஊருக்குள்ள வந்து எல்லா ஆடுகளையும் மாடுகளையும் கொன்னுட்டு போயிடுது. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த ஆடு மாடுகளை நம்பி தான் வாழ்றாங்க. ஆனா இந்த சிங்கம் எல்லா ஆடு மாடுகளையும் துரத்தி கொன்னுடுது. இந்த சிங்கத்தை ஏதாவது செஞ்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி நினைச்சாராம். அதனால அவர் காட்டுக்குள்ள போய் அந்த சிங்கத்தை கூண்டுக்குள்ள பிடிச்சிடலான்னு ஐடியா பண்ணாராம். அப்போ ஒரு நாள் அந்த விவசாயி அந்த சிங்கத்துக்கு தெரியாம காட்டுக்குள்ள ஒரு பெரிய கூண்டு வச்சிருந்தாராம். அந்த சிங்கம் அது தெரியாம அந்த கூண்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சான். அச்சோ, தெரியாமல் இந்த கூண்டுக்குள்ளே வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே. நம்மளை பிடிக்கிறதுக்காக யாரோ இந்த கூண்டை வச்சுருக்காங்க. அவனை அந்த சிங்கம் கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டதை பார்த்துட்டு அந்த விவசாயி ரொம்ப சந்தோஷமாக அங்கே வந்தாங்களாம். அப்போது அந்த சிங்கம் சொல்லிச்சான், நீதான் என்ன கூண்டுக்குள்ளே போட்டியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை கடிச்சு சாப்பிட்ருவேன். என்னைய வெளியே திறந்து விடு அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லிச்சான். அப்போ அந்த விவசாயி சொன்னாராம், நீ இந்த காட்டுக்குள்ள மட்டும் இருந்தா பரவாயில்ல. நீ ஊருக்குள்ள வந்து எங்க ஆடு மாடுகளை கொன்னு சாப்பிட்டுட்டு போயிடுற. நாங்க அந்த ஆடு மாடுகளை நம்பி தான் பொழைச்சிட்டு இருக்கோம். நீ அந்த ஆடு மாடுகளை கொன்னுட்டினா நாங்க என்ன செய்யறது? அதனாலதான் உன்னை கூண்டு வச்சு பிடிச்ச. இனிமே நீ ஊருக்குள்ள வரக்கூடாது. எங்க விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் நீ தொல்லை கொடுக்க கூடாது. அப்படி சொன்னாதான் நான் உன்னைய திறந்து விடுவேன். இல்லைன்னா நான் திறந்து விட மாட்டேன். நான் இனிமே ஊருக்குள்ள வர மாட்டேன். உங்க யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டேன். என்ன தயவு செஞ்சு திறந்து விட்டு அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சான். அந்த சிங்கம் சொன்னதை கேட்டு அந்த விவசாயம் அந்த கூண்டை திறந்து விட்டாங்களாம். சிங்கம் கூண்டுக்குள்ள இருந்து வெளியில வந்துருச்சான். வெளியில வந்த உடனே அந்த சிங்கம் திரும்பவும் அந்த விவசாய கடிக்க போச்சான். அப்போ அங்க ஒரு பூனை வந்துச்சான். அந்த பூனை சொல்லிச்சான், சிங்கத்தோட குணம் வேட்டையாடி சாப்பிட்றது தான். நீங்க என்ன சொன்னாலும் அந்த சிங்கம் மாற போறதில்ல. அதனால நீங்க திரும்பவும் அந்த கூண்டை திறந்து அந்த சிங்கத்தை உள்ள போட்டுருங்க. இல்லைன்னா இந்த சிங்கம் திரும்பவும் எல்லாத்தையும் கொன்னுட்டே தான் இருக்கும் அப்படின்னு அந்த பூனை சொல்லிச்சான். அப்போதான் அந்த விவசாயிக்கு புரிஞ்சிச்சான், இந்த சிங்கத்தோட குணத்தை மாற்றவே முடியாது. இதை திரும்பவும் நம்ம கூண்டுக்குள்ளே பிடிச்சி போட்டுடலான்னு சொல்லி கூண்டை திறந்து அந்த சிங்கத்தை கூண்டுக்குள்ளே போட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரெல்லாம் அந்த சிங்கத்தை கொண்டு போய் வேற காட்டுக்குள்ளே விட்டுட்டாங்களாம். அப்போது அந்த பூனை நினச்சிச்சான், இந்த சிங்கம் இவ்வளோ நாள் இந்த காட்டுக்குள்ளே வளர்ந்துச்சு. இந்த காட்டுக்குள்ளேயே இருந்திருந்தா இங்கேயே இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது இந்த சிங்கத்துக்கு தெரியாத வேறு காட்டுக்குள்ளே கொண்டு போய் அதை விட்டுட்டாங்க. இது எல்லாம் அந்த சிங்கத்தோட கெட்ட எண்ணத்தால் வந்துச்சு அப்படின்னு அந்த பூனை நினச்சி வருத்தப்பட்டுச்சான். குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த சிங்கம் தனக்கு தேவையானதை மட்டும் வேட்டையாடி சாப்பிடாம எல்லா விலங்குகளுக்கும் துன்பம் கொடுத்துச்சு. அதனால தான் அந்த சிங்கத்துக்கு இந்த மாதிரி ஆச்சு. நம்மளும் யாருக்கும் எப்பயும் தேவையில்லாமல் கஷ்டம் கொடுக்கக்கூடாது. ஓகேவா குட்டீஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா? பாய், தேங்க்யூ.